Hi everyone, நான் மணிகண்டன், டேட்டா சயின்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் ஃப்ரம் அப்கிராட். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோல டேட்டா எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, ஸ்கியூனஸ்னா என்ன, குர்டோசிஸ்னா என்ன எல்லாமே பார்த்தோம். பட் இன்னைக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒரு பர்டிகுலர் வேல்யூ டேட்டால எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகும், அது ஆவரேஜோட க்ளோஸா இருக்கா, இல்ல ரொம்ப ஃபேரா இருக்கா? ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அது என்னன்னா Z ஸ்கோர். இந்த Z ஸ்கோர் அப்படின்னா என்ன? ஸோ ஒரு வேல்யூ ஒரு மீன்ல இருந்து எந்த அளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அதே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல நம்ம மெஷர் பண்ண யூஸ் பண்றது தான் Z ஸ்கோர். இத சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூ நார்மலா இருக்கா, இல்ல அவுட்லயரா இருக்கா? இதுல அவுட்லயர் இருக்கா அப்படின்னு பார்க்கிறது தான் Z ஸ்கோர். Z ஸ்கோர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது ஸ்டாட்டிஸ்டிக்க பொறுத்தவரைக்கும். ஸோ இந்த வீடியோல Z ஸ்கோர்னா என்ன, அதோட ஃபார்முலாஸ், அத எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து Z ஸ்கோர் பத்தி பார்க்க போறோம். இந்த Z ஸ்கோர் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணணும். ஸோ அதுக்காக. ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணும்போது எல்லா வேல்யூஸும் ஒரு ரேஞ்சுக்குள்ள கொண்டு வரணும். அப்பதான் நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம பார்க்கிறது தான் Z ஸ்கோர். ஸோ நமக்கு வர கொஸ்டின் வரும். ஸோ வாட் இஸ் அ Z ஸ்கோர்? Z ஸ்கோர் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர். ஸோ இது எதுக்காகன்னா, எக்ஸாக்ட்டா நம்மளோட டேட்டா பாயிண்ட் வந்து எவ்வளோ தூரம் வந்துட்டு ஆவரேஜ் மீன்லேருந்து தள்ளி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து Z ஸ்கோர் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணும். Z ஸ்கோர் அப்படிங்கிறது என்ன இன்னொன்னு ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னா, ஹவ் மெனி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் ஆர் தேர்? ஹவ் மெனி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் ஆர் ரெக்வயர்ட்? ஸோ இப்போ எங்களோட டேட்டா பாயிண்ட் இருக்கு. அந்த டேட்டா பாயிண்ட்லேருந்து இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோம். இப்போ 5ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இதோட மீன் வந்து ஒரு 8 இருக்கு. ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து சப்போஸ் இப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போறோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 3ன்னு இருக்கு அப்படின்னா, அந்த 5ங்கிற பாயிண்ட் வச்சு நம்ம மீன் கண்டுபிடிச்சா, மீன்லேருந்து நம்மளால ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்ச முடியும். இந்த Z ஸ்கோர்னோட ஃபார்முலா வந்து Z ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா. Z ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எக்ஸுங்கிறது நம்ம டேட்டா பாயிண்ட் தான் 5. 5 மைனஸ் 8 டிவைடட் பை சிக்மா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ 3 எடுத்துக்கிறோம். ஸோ மைனஸ் 3 டிவைடட் பை 3 மைனஸ் 1. ஸோ இந்த ஒரு பாயிண்ட், இந்த 5 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது அப்படின்னா, இந்த ஒரு பாயிண்ட் வர்றதுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படும்னா, -1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ அந்த ரேஞ்சில தான் 5 இருக்கு. ஆனா 3 இருக்குன்னா, ஸோ அதுலருந்து எவ்வளோ தூரம் பாயிண்ட் விலகி போகுது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ Z ஸ்கோர் வந்துட்டு இட் மெஷர்ஸ் த டிஸ்டன்ஸ் இன் டெர்ம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். Z ஸ்கோர் அவுட்புட் எவ்வளோ தூரம் வரணும், எவ்வளோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரெக்வயர்ட். Z ஸ்கோர் உங்களுக்கு என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் மெனி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் ஆர் ரெக்வயர்ட். ஸோ அதுதான் Z ஸ்கோர் வந்து நம்மளுக்கு சொல்லும். ஸோ மோஸ்ட்டா பார்த்தோம்னா, இப்ப Z ஸ்கோர் வந்து எத பத்தி மெயினா சொல்லணும்னா, Z ஸ்கோர் வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பெர்ஃபெக்ட்டா வந்து Z ஸ்கோர் வந்து மேப் பண்ணும். சில எடுத்துக்கிட்டோம்னா, நெகட்டிவ் ஸ்கோர்ஸ் இருக்கு, பாசிட்டிவ் ஸ்கோர்ஸ் இருக்கு. நம்ம ப்ரீவியஸா பார்த்த அவுட்புட்ல வந்து -1 வந்துச்சு. ஸோ நெகட்டிவ் ஸ்கோர்ஸ். அப்பனா இந்த பாயிண்ட் -1 வருதுன்னா, இது ஃபுல்லாமே இந்த Z ஸ்கோர் வந்து இந்த வேல்யூஸ் ஃபுல்லாமே இது வந்து ஆக்குபை ஆயிருக்கு. அதுவே பாசிட்டிவ் சைடுனா இந்த இது வரைக்கும். ஸோ நம்ம எவ்வளோ தூரம் எடுக்கிறோமோ, நம்மளோட எத்தன ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரெக்வயர்ட் இருக்கோ, அத பத்தி தான் Z ஸ்கோர் சொல்லும். ஸோ பெல் கர்வ் அப்படிங்கிறது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட கர்வ் தான் நம்ம வந்து பெல் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு வந்து பெல் ஷேப்ல இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து சிமெட்ரிக்கல் கர்வ். இது வந்து சிமெட்ரிக்கல் கர்வா இருக்கனால, ஸோ எக்ஸாக்ட்டா அதனால ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ இந்த பக்கம், ஸோ மீனுக்கு இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ். இந்த சைடு வந்துச்சுன்னா பாசிட்டிவ். ஏன்னா, இது வந்து மெயினா சொல்றது வந்து எவ்வளோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரெக்வயர்ட் அப்படிங்கிறது தான். Z ஸ்கோர் அப்படிங்கிறது நம்ம எதுக்காக மெயினா யூஸ் பண்ணோம்? ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் பண்றதுக்காக. ஸோ இப்போ எங்களோட டேட்டா இருக்கு. இந்த டேட்டாவ நான் ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் 1, 2, 3, 4, 5, 6. நான் இத வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பண்றேன் அப்படின்னா, ஸோ இதோட மீன் வந்து அப்ராக்ஸிமேட்டா நம்ம கால்குலேட் பண்ணணும். மீன் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 வரும். இதோட மீன். இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 1 தான் வரும். ஸோ இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்தும் நான் வந்து இத வந்து வொர்க் அவுட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இதோட ஸ்டாண்டர்டைஸ்ட் வேல்யூ கிடைக்கும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. எந்த மாரி மாறும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா வந்து Z ஈக்குவல் டூ எக்ஸ் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா. ஸோ இதான் அதோட ஃபார்முலா. இதில ஒவ்வொரு டைம் நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னு போகும்போது, நம்மளோட அவுட்புட் வந்து நான் ஒவ்வொரு டைம் அப்ளை பண்றேன்னா, எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம்.
ஸோ 1, 2, 3, 4, 5 5 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இதோட மீன் பார்த்தீங்க அப்படின்னா, மீன் வந்து 3. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து கால்குலேட் பண்ணா 1 தான் வரும். ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட் தான் அதோட செப்பரேட் ஆகும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து எக்ஸ் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா. ஸோ அப்போ நான் அது வந்துட்டு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ எப்படி ஸ்டாண்டர்டைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3 ஸோ 1 எக்ஸோட வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 எடுத்துக்கிறோம். 1 மைனஸ் மியூவோட வேல்யூ 3 டிவைடட் பை 1. ஸோ இது வந்து -2. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரும். ஸோ 1 மைனஸ் 3 -2 டிவைடட் பை 1. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 2 மைனஸ் 3 டிவைடட் பை 1 வந்து பார்க்கும்போது -1. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0 வரும், 1 வரும், 2 வரும். ஸோ நம்மள்ட்ட வேல்யூஸ் வந்துட்டு 1, 2, 3, 4, 5 இருந்தது. இப்போ நான் வந்துட்டு இதை எடுக்கிறேன் அப்படின்னா, ஸோ இதோட வேல்யூஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு -1, -2, -2, -1, 0, 1, 2. ஸோ இந்த மாதிரி வந்து தான் வந்துட்டு என்னோட கர்வ் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ 1, 2, 3, 4, 5 இருந்தது வந்துட்டு இப்போ ஸ்டாண்டர்டைஸ் பண்ணதுக்கு எதனால ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறோன்னா, ஒரு வேல்யூஸ் நடுவில் ஒரு பெரிய ரேஞ்ச் இருக்கு. ரொம்ப இருக்கும்போது வந்துட்டு டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும்போது, ஏதாவது ஒரு அவுட்லேஸோ ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு போகும்போது, ப்ரெடிக்ட் பண்ணும்போது நம்ம டேட்டாஸ் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ, அதனால ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணோம்னா, ஒரு பர்ட்டிகுலர் ரேஞ்சுக்குள்ள வந்துரும். ஸோ, இப்ப நம்ம மீன்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்கு அப்படிங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்றோம். மெயினா அதுக்கு தான் நம்ம இசட் ஸ்கோர் பார்க்குறோம். ஸோ, எங்கெல்லாம் வந்துட்டு இந்த வேல்யூ வந்துட்டு 0 அதாவது இந்த 0த் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் தள்ளி வந்துச்சு. ஸோ, நெகட்டிவ் 0க்கு இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா, அது வந்து நெகட்டிவ் சைடு வந்துரும். ஸோ அப்போ நெகட்டிவ் சைடு வந்து இப்போ நான் கால்குலேட் பண்றேன். இசட் ஸ்கோர் கால்குலேட் பண்றேன்னா, ஸோ இப்போ -1 வரைக்கும் கால்குலேட் பண்றேன்னா, ஸோ -1 ஓட இசட் ஸ்கோர் வந்து இங்கோட முடிஞ்சிரும். -1 அப்படிங்கிற பாயிண்டோட இதோட ஹோல் டேட்டாஸ் வந்து இதோட முடிஞ்சிடும். அதுவே இப்போ பாசிட்டிவ் சைடு எடுக்கிறோம் அப்படின்னா, பாசிட்டிவ் சைடு எடுக்கும்போது பாசிட்டிவ் இசட் ஸ்கோரா இருக்கு. இப்போ பாசிட்டிவ் இசட் ஸ்கோரா இருக்குன்னா, ஸோ அதுக்கு வந்து நான் கால்குலேட் பண்ணும்போது இப்போ நான் 2 கால்குலேட் பண்றேன் அப்படின்னா, இது வரைக்கும் வரும். ஓகேங்களா? இங்க இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் வரும். ஸோ அப்போ பாசிட்டிவ் சைடு இருக்கும்போது இதுல இருக்க எல்லா பாயிண்ட்டையுமே எடுக்கும். டில் திஸ் எல்லாமே எடுத்துக்கும். ஃபுல்லாமே நெகட்டிவும் வந்துரும். அதே மாரி பாசிட்டிவ் வந்துரும். எக்ஸாக்ட்டா பாயிண்ட் பார்க்குற மாரி. ஸோ இதான் இசட் ஸ்கோர். இசட் ஸ்கோர் வந்து டேட்டா சயின்ஸ்ல எங்கெல்லாம் அப்ளை ஆகுது? இசட் ஸ்கோர் இருக்கு. இசட் ஸ்கோர் வந்து மெயினா சொல்றது அவுட்லையர் டிடெக்ஷன். இந்த அவுட்லையர் டிடெக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மள்ட்ட வந்து ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல 0, -1, -2, -3, 1. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு போகும்போது, இசட் ஸ்கோரோட வேல்யூ வந்து எங்கெல்லாம் -3 லைக் 3 3ய விட அதிகமா இருக்கோ, இல்ல இசட் ஸ்கோரோட வேல்யூ ரொம்ப இதோட -3யோட கம்மியா போகுது. இத விட கம்மியா போகுது அப்படின்னு போகும்போது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நெறைய அவுட்லேயர்ஸ் இருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா, நம்ம முன்னாடி பார்த்த மாரி எம்பிரிக்கல் ரூல் படி எம்பிரிக்கல் ரூல் படி ஸோ 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குள்ள 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல 68% ஆஃப் த டேட்டா இருக்கும். 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குள்ள 95% டேட்டா இருக்கும். அதே 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு போகும்போது 99.7% ஆஃப் டேட்டா இருக்கும். ஸோ இவ்வளோ ரேஞ்ச்ல இருக்கும்போது, இசட் ஸ்கோரோட வேல்யூ பார்க்கும்போது இந்த 3 வந்து தாண்டுது. அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3 வந்து தாண்டும்போது, அதுல வந்து அவுட்லேயர்ஸ் இருக்கும். அத நம்மனால டிடெக்ட் பண்ண முடியும். அதுக்கடுத்து ஃபீச்சர் ஸ்கேலிங். ஸோ இந்த ஃபீச்சர் ஸ்கேலிங் தான் நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்றது. ஸோ மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் நெறைய அல்காரிதம்ஸ்க்கு எங்கெல்லாம் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கோ, அந்த எல்லா அல்காரிதம்க்குமே நம்ம வந்து ஃபீச்சர் ஸ்கேலிங் பண்ணுவோம். ஸோ அதனால ஒரு பர்ட்டிகுலர் ரேஞ்சுக்குள்ள வரும். அதுக்காக யூஸ் பண்றது தான். அதே மாரி இசட் ஸ்கோர் வச்சு நம்மளால வந்து ஒரு டேட்டா செட் எந்த அளவுக்கு வந்து 2 டேட்டா செட் இருக்குங்கிறத கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா இசட் ஸ்கோர்க்கு வந்து யூனிட் கிடையாது. எவ்வளோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ரெக்வயர்ட் அப்படிங்கிறது தான் இசட் ஸ்கோர் வந்து நம்மளுக்கு அவுட்புட்டா குடுக்கும். ஸோ அதனால அத வந்து நம்மளால கம்பேர் பண்ண முடியும். இசட் ஸ்கோர் ஃபார்முலா வந்து முன்னாடி நம்ம எழுதுனது தான். Z ஈக்குவல் டூ எக்ஸ் மைனஸ் மியூ
டிவைடட் பை சிக்மா. ஸோ இங்க வந்து Z அப்படிங்கிறது என்னன்னா வந்து Z ஸ்கோர் அப்படிங்கிறது எக்ஸுங்கிறது டேட்டா பாயிண்ட். ஸோ இப்போ 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி இருக்குன்னா so இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒரு டேட்டா பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் மியூங்கிறது இங்க வந்து பாப்புலேஷன் மீன்ங்கிறது தான் மியூ சொல்றோம். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் சிக்மா. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து Z ஸ்கோர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஒரு ஃபார்முலா வந்து Z ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ டிவைட் பை சிக்மா. ஃபார்முலா வந்துட்டு எங்கெல்லாம் நீங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்றீங்களோ அங்கெல்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவீங்க. Z ஸ்கோருக்குன்னே ஒரு டேபிள் இருக்கு. ஸோ எல்லாமே நெட்ல Z டேபிள் அப்படின்னு செக் பண்ணீங்க அப்படின்னா, Z டேபிள் வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Z டேபிளோட பாயிண்ட்ல ஸோ எந்த அளவு வந்துட்டு இப்போ டேட்டா வந்துட்டு ஸோ இப்போ 1.56 இப்போ எனக்கு வந்துட்டு Z டேபிள் வந்து பாசிட்டிவும் இருக்கு. டேபிள் வந்து பாசிட்டிவும் இருக்கு. அதே மாதிரி Z டேபிள்ல நெகட்டிவும் இருக்கு. ஸோ இப்போ என்னோட டேட்டா வந்து பாசிட்டிவ் சைடு வருது அப்படின்னா, அது இது லைக் இங்க வந்து ஒரு வேல்யூ ஸோ இந்த 0 இருக்கும். 0, 1, 3 இருக்கும். ஏன்னா 3க்கு மேல தாண்டுச்சுன்னா நம்ம வந்து என்னன்னு கன்சிடர் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3க்கு மேல தாண்டுச்சு அப்படின்னா அந்த அவுட்லேயர் கன்சிடர் பண்றேன். -1, -2, -3 இந்த பக்கமே 1, 2 ஸோ என்னோட பாயிண்ட் எங்க இருக்குன்னா, இது வந்து எவ்வளவு தூரம் ஆக்குபை பண்ணிருக்கு. இந்த 2ங்கிறது பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து இது வரைக்கும் ஆக்குபை பண்ணிருக்கு. இதுதான் பாசிட்டிவ் சைடு பார்க்கும்போது. ஸோ சப்போஸ் Z ஈக்குவல் டூ எக்ஸ் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா. நான் வேல்யூ எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1, 2, 3, 4 5 எடுத்துக்கிறோம் அப்படின்னு போகும்போது, இதுக்கு நான் Z ஸ்கோர் பார்க்குறேன் அப்படின்னு போகும்போது, Z ஸ்கோர் என்ன சொல்லுவோம்? இங்க 93, 92, 90 அந்த மாதிரி இருக்கு. இவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் த டேட்டா வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்டுக்குள்ள வந்திருக்கு. அதாவது இப்ப வந்து இந்த ரேஞ்ச் வந்து அவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் டேட்டா இருக்குங்கிறது தான் நம்ம இங்க சொல்றதே. ஸோ இந்த வேல்யூ எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 1 மைனஸ் 3 டிவைடட் பை சிக்மா. சிக்மாவோட பயன்படும். ஸோ -2 அப்படின்னு வருது அப்படின்னா, ஸோ -2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது நெகட்டிவ்ல வரும். அப்போ நீங்க Z டேபிள்ல நெகட்டிவ்ல போனீங்க அப்படின்னா, நெகட்டிவ்ல இந்த மாரி -2 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு நேரா உள்ள வேல்யூ எடுத்துக்கங்க. ஸோ -2 பாயிண்ட். ஸோ இங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் என்னோட Z ஸ்கோரோட வேல்யூ வந்து 1.52 அப்படின்னு வருது. ஸோ Z ஈக்குவல் டூ 1.52 வருது. ஸோ 1.52 அப்படின்னு வருதுன்னா, ஸோ 1.5 இந்த பக்கம் வந்து Z டேபிள்ல உள்ளதுல 1.5 எடுத்துக்கும். இந்த பக்கம் வந்து 0.02. ஸோ அதில போயிட்டு எக்ஸாக்ட்டா அந்த பர்ட்டிகுலர் லொகேஷன்ல இருக்க வேல்யூ. இது வந்து எத சொல்லும்னா, எவ்வளோ பெர்சன்டேஜ் டேட்டா வந்து அந்த ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்குள்ள ஃபால் ஆகுது. அத சொல்றது தான் இந்த வேல்யூ. ஸோ Z ஸ்கோர் யூஸ் பண்ணி நம்மளால வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் டேட்டா ஃபால் ஆகுது அப்படிங்கிறதையும் பிரெடிக்ட் பண்ண முடியும். அதே சமயம் Z ஸ்கோர் யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரெக்வயர்ட் அப்படிங்கிறதையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். Z ஸ்கோர் யூஸ் பண்ணி நம்மளால ஃபியூச்சர் ஸ்கேலிங்கும் பண்ண முடியும். Z ஸ்கோர் ஜஸ்ட் நம்ம லைவ் சிமுலேட்டர் மாதிரி கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டேட்டா பாயிண்ட் குடுக்குறேன். இப்போ நான் வந்து ஒரு 17 சொல்லி ஒரு டேட்டா பாயிண்ட் குடுக்குறேன். ஏன்னா ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ மீன் வந்து நான் வந்து ஒரு 60 அப்படின்னு சொல்லி ஒரு மீனோட வேல்யூ குடுக்குறேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து இப்போ நான் 10 குடுக்குறேன். ஒரு அவுட்புட் என்ன வரும்னா 70 - 60 டிவைடட் பை 10. ஸோ வந்து Z ஸ்கோர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஸோ இந்த 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அபோவ் த மீன். அப்பன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து இது மீன்லேருந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுவே வந்துட்டு சப்போஸ் நம்ம பாயிண்ட் குடுக்குறோம். இப்போ 60, 56 இந்த மாரி குடுக்குறோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா, -0.4 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பிலோ த மீன். ஏன்னா, இது வந்து மீன விட கீழ இருக்கு. ஸோ Z ஸ்கோர் யூஸ் பண்ணி நம்ம இது எல்லாமே நம்மளால வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். Z ஸ்கோருக்கு வந்துட்டு பாப்புலேஷனுக்கும் ஃபார்முலா இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, சாம்பிளுக்குமே ஃபார்முலா இருக்கு. ஸோ பாப்புலேஷன் ஃபார்முலா வந்து Z எக்ஸ் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மாங்கிறத பார்த்தோம். அதே மாரி இப்ப நான் சாம்பிளோட ஃபார்முலா எழுதுறோம் அப்டின்னா, சாம்பிளுக்கும் சிமிலர் ஃபார்முலா தான். ஸோ Z பாப்புலேஷனோட ஃபார்முலா வந்து எக்ஸ் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா. அதுவே சாம்பிளோட ஃபார்முலா வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் டிவைடட் பை எஸ். எக்ஸ் பார் அப்படிங்கிறது சாம்பிளோட மீன். எக்ஸ் அதுக்கப்புறம் எஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இதுதான் வந்துட்டு எவ்வளோ டேட்டா வந்து ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும்.
Z ஸ்கோர் வந்து மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எந்த அளவு ஸ்ப்ரெட்டா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவும், அதுக்கப்புறம் நம்மளோட வேல்யூ வந்துட்டு அந்த பர்ட்டிகுலர் டேட்டால எங்க இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க தான் நம்ம Z ஸ்கோர் யூஸ் பண்றோம். நெறைய குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணுவாங்க. இந்த 6 சிக்மா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஸோ வந்து 6 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அந்த 6 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறத 6 சிக்மான்னு அவங்க சொல்லுவாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, இதுல வந்து உங்களுக்கு வந்து 6 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து இருக்கும். -1, -3, -2, -1, 0, 1. ஸோ இந்த 6 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கும். அதான் வந்துட்டு 6 சிக்மா அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டாபிக்ல வந்து செட் ஸ்கோரை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா பார்த்துருக்கோம். இந்த செட் ஸ்கோரை பத்தி ஏதாவது டவுட்ஸ் இந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, கீழ வந்து கமெண்ட்ஸ் பண்ணணும். கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். தேங்க் யூ.